இங்கே எல்லாரும் குளிப்பாங்களா? ஒரு பாலத்துக்கிட்டே இருக்கேன். திருப்புற வளைவு இருக்குது தானே. ஹாய் மக்களே, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். நாவலப்பிட்டியில் இப்போ இருக்கேன். நாவலப்பிட்டியில் இருக்க நேரம் நான் இருக்கிற இடமே ஒரு சுற்றி வர வேறு லெவலான ஒரு இடம், செம்மையான இடம். நான் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு இயற்கை சூழல் நிறைஞ்ச இடம். அப்படி தண்ணி போகுது, ஒரு பக்கம் ஆடு எல்லாமே இருக்குது. நான் இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தேன். இப்போ இந்த பாதையில் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இடமெல்லாம் பார்த்தீங்க தானே. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஆடு உங்களுக்கு கேட்குதா இந்த சத்தம், ஓட சத்தம். ஆடு கத்துது. ஆடு என்றால் கத்தத்தான் செய்யும். காலையிலேயே பார்க்க போகிறீங்களா? காட்டுறேன் பாருங்கள். காலையிலேயே ஒரு கொய்யா மரம், அந்த பனித்துளி பட்டு இந்த கொய்யா மரத்தில் கொய்யா பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே தெரியுது ஆட்டுப்பட்டி. அந்த ஆட்டுப்பட்டிக்கு தான் போக போகிறேன். ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஹலோ. சின்ன ஆட்டுப்பட்டி வந்து இங்கே பாருங்க. சாப்பாடு போடு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரலே. அம்மா வாங்கி வந்துருமோ? இவன் நான் ரோட்டுக்கு போகிறேன். நல்ல ஒரு இடம். இப்படி தான் ஏறி போகணும். நாவலப்பிட்டிய எந்த பகுதி இது? கொரப்போய. கொரக்க ஓய. நான் தப்பா சொல்லிட்டேன். காலையில் 7 மணி. இப்போ இந்த ரோட்டில் நாங்கள் போக போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதோ காட்டுறோம். உங்களுக்கு ஓடையை காட்டுறோம் பாருங்கள். இந்த ஓடை சத்தம் கேட்குது தானே. காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த ஓடை சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு கிராமத்து வாழ்க்கையில் அந்த ஓடையில் குளிக்கிறது என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் 2 பக்கம் நிறையா புற்கள்லாம் வளர்ந்துருக்கு. போகிறது எப்படி? சரி, போய் காட்டுறேன். பச்சை புல்லுக்கு மத்தியில் பச்சை தண்ணி, குளிக்கிற ஒரு இடம். சரியா? இங்கே எல்லாரும் குளிப்பாங்களா? இங்கே பாருங்க. வாவ். மேலே ஆட்டுக்குட்டி, கீழே குளிக்கிற இடம். உடுப்பு துவைக்க கல் இருக்கு. சுற்றி வர அழகான இடம். செம்ம இல்லை? இப்போ குளம் ஒன்று இருக்காம். அதையும் முடிஞ்சு அவங்களுக்கு காட்டுறேன். இல்லை பைக்கில் அவங்க குளம் இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே இருக்குது. ஸோ போய் கொண்டிருக்கோம். காலையில் இப்படியான ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு அழகு பார்த்தீங்க தானே. எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். ஒரு குளத்துக்கு போகிறோம். காலையிலேயே குளத்தை பார்த்தா எப்படி இருக்கும்?
அந்த ஒரு குளத்துக்கு போயிட்டு அந்த குளத்தில் என்னென்ன விசேஷம் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். அது குளத்துக்கு போகிற ரோட் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். சரியா? பாருங்கள், இந்த பாதையில் தான் பைக்கில் நான் போய்கொண்டிருக்கேன். காலையில் செவ்வாய் கவனமாக போக வேண்டியிருக்குது. ஆட்டோ வருது. பாருங்க, இங்கே இருந்தால் மீன் பிடிப்பாங்களாம். இப்போ 2 கொஞ்சம் தான் தோண்டி சூண்ட கொக்க இல்லை கொண்டு வந்தால் கொக்க இல்லை. எங்கே வந்தவரை காணும்? யார் பாம்பு ஒன்று வச்சு காணும்? பாம்பு இல்லை, அவ்வளோ மீன். மீனா? அதெல்லாம் மீன். பட்டே வராது. இங்கெல்லாம் விடிய விடிய மீன் பிடிப்பாங்களாம். சில நேரம் மீன் சிக்காது, சில நேரம் நிறையா சிக்கும். அதனால தான் இப்போ டவுனுக்கு போகிறோம். டவுன்லேருந்து நிறைய இடங்களை பார்க்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போகிற நேரம் முன்னாடி ரோட் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துக்கிட்டே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கிராமத்து ரோட்டாக இருந்தாலும் போகிற நேரம் வேறு லெவலில் இருந்தது. அந்த ரோட்டாக இருக்கலாம், அங்கே போகிற இடங்களாக இருக்கலாம், அந்த குளிராக இருக்கலாம். இந்த ரோடை பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும், பனி மேலே 2 பக்கம் தேயிலை தோட்டங்கள், பனிக்காடு. பாருங்க, மரங்கள், தேயிலை தோட்டம், சுத்த வர பனி, மலை பிரதேசம். பைக்கில் போய்கொண்டிருக்கும். எவ்வளோ அழகு, அழகுக்கு பேர் போனது. ரசிச்சுக்கிட்டே போகலாம். நீங்களும் அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் தனியாக இப்படி போகிற நேரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படியான அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். ஒரு கோயில் இருக்குது, அழகான ஒரு மலை பிரதேசம். நண்பர்களே, ஒரு பாலத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், ஒரு அழகான இடம், செம்மையான அழகான இடம் காட்டுறோம். பாருங்கள், வேறு ரகம். எப்படி இருக்கு? காற்றம் பாருங்க, மலை அப்படியே கீழே இருக்குன்னா ஆறோடு. அந்த இயற்கை விஷயங்கள்லாம் தான் ரசிச்சுட்டு இப்போ நாவலப்பட்டி டவுனுக்கு வந்துட்டேன். சுற்றி வர பார்த்தா நிறைய கடைகள், இல்லாதது ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது. அது டவுனும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருந்தது. சுற்றி வர உங்களுக்கு என்னென்ன கடைகள் தேவையோ, சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அப்படியே டவுன்லேயே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. நாவலப்பட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் போகாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் சுற்றி வர காட்டுறேன் பாருங்கள். நாவலப்பட்டியில் ஒரு பிரபல்யமான ஒரு இடம். நான் போகிறேன் மேலே மேலே அப்படி சொல்லி கொண்டு மேலே போகிற நேரம் ஒவ்வொரு படியாக ஏறுறேன்.
ஆனால் மழை நேரம் கொஞ்சம் அவதானமாக போகணும். எங்கே போகிறேன்னு சொன்னால் நாவலப்பிட்டி ரயில்வே ஸ்டேஷனே இந்த இடத்துல இருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இந்த பாலம்தான் மக்களே, நாவலப்பிட்டி ரயில்வே ஸ்டேஷன். வேறு லெவலா. அந்த பாலத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். எப்பயும் ஒரு மேலேருந்து ஒரு வியூ எப்பவும் நல்லா தான் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு ட்ரெயின் வந்துட்டு அது வேறு ஸ்டைலாக போய்கொண்டிருக்கு. சுற்றியாச்சு. இப்போ பசிக்குது, சாப்பிட போகிறோம். இதான் கடை. ஒரு நேரம் சோட்டிஸ் எல்லாம் இருக்குது. நகரத்தில் கொழும்பில் இருக்கிறோம். கொழும்போட ரொம்ப குறைவாக தான் இருக்கான். 50 ரூபா, 30 ரூபா, வடை 10 ரூபா. இதெல்லாம் கொழும்புலெல்லாம் சாப்பிடலுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஃபோன் கடை, மொபைல் அக்சரிஸ், ஸ்வீட் கடைகள் நீங்கள் பார்க்குறீங்க. பஸ் ஸ்டாண்டோடய எல்லாம் இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ரொட்டியும் போடுறாங்க. ஒவ்வொரு இடமாக நான் பார்த்து கொண்டு போகிறேன். கடலை வகைகள் காலையிலேயே, ஆனால் நேரத்துக்கு எல்லாத்தையும் திறந்துடுறாங்க. ஸ்பைசஸ் ஐட்டம் அதுவும் விலை குறைவாக தான் தெரியுது. ஆனால் பெரிய அளவில் இல்லை, ஓரளவு விலை குறைகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கூடுதலாக வடை தான். பசி வேறு எங்கே சாப்பிட்லாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடை ஓகேன்னு சொல்லியாச்சு. இங்கேயும் அதே ரேட் தான். கிட்டத்தட்ட எல்லா கடையிலையும் ஒரே ரேட் தான். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. உள்ள பூரம் உட்காந்துட்டு, ஆனால் சின்ன கடையாக இருந்தாலும் அழகாக இருந்தது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க போனால் சுட சுட வடை, ரொட்டி, சோட்டிஸ் எல்லாமே இருக்காம். அப்போ சரி ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆர்டர் பண்ணுற நேரம், ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தண்ணி தான் ரொம்ப முக்கியம். முதல்ல தண்ணி கொஞ்சம் கட்டேன். நான் சொன்னால் நடந்த வீடியோலாம் எடுத்துருந்தானே, அதை தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் ஆரம்பத்தில் குடிச்சிட்டு சாப்பாடு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணேன். சாப்பாடெல்லாம் வந்தாச்சு. சாப்பாடுன்னு சொன்னால் அந்த சோட்டிஸ் காலையில் சாப்பிட்றது, வடை, மரக்கறி ரொட்டி, சமோசா, எக் ரொட்டி, எக் ரோல் எல்லாமே வந்தது. ஆரம்பத்தில் என்ன சாப்பிட்லாம்னு யோசித்து கொண்டிருக்க நேரம் உங்களுக்கும் காட்டுறேன். ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டேன். அதுவும் உளுந்து வடை. எப்படி இருக்குன்னு சொன்னால் நாட் பேட், ரொம்ப நல்லா இருக்குது. 30 ரூபா. இப்போ கொழும்பில் இருக்குது பெரிய உளுந்து வடை 200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இது சின்ன உளுந்து வடை தான், உளுந்து தான் போட்டிருக்காங்க முக்கியமாக. ஆனால் 30 ரூபா. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அதை சாப்பிட்டுட்டு அடுத்து பருப்பு வடை சாப்பிட்லாம்னு முடிவெடுத்துட்டேன். பருப்பு வடை சாப்பிட்ற நேரம் ரொம்ப ரொம்ப சூடாக இருந்தது. அந்த சூடு எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நான் அந்த பருப்பு வடையை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வயிறை நிறைச்சிட்டு அடுத்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சி. அடுத்த வீடியோ அது தான் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி அன்லைக் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப், ஏதாவது ஒன்று பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வர இருக்குது. நன்றி, வணக்கம்.